School. We welcome you all for this club activities. May our hearts be filled with grace. We begin this celebration with a prayer song through the art of music. Here comes our school choir to fill the presence of Omnipotent through a prayer song. Shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy down round us of falling, but for the showers we plead. They shall be showers of blessing. Send them upon us, O Lord. Grant to us now our refreshing. Come on now, honor the word. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us of falling, but for the showers we plead. The journey of 1,000 miles begins with one step. Warm welcoming adds an extra pleasure to the celebration. Here, I would like to call Janyashree from 6th D to welcome the gathering. I am Janyashree from class 6 and it is my greatest pleasure to welcome you all for today's event. We are here to celebrate the Tamil and English Club Day. Today, we are deeply honored to have our distinguished guest, Reverend Father Rex, who has travelled all the way to be with us. On behalf of everyone here, I extend you a warm and heartfelt welcome. We are deeply grateful for your presence and we look forward to the blessings that your visit will bring. Our procurator, Reverend Father Lucas, our correspondent, Reverend Father Michael Selvens, our principal, Reverend Father Brito, who have always been a guiding light for our school, providing invaluable support and leadership that have helped to shape the direction and success of our institution. Their commitment to education and well-being of our students is truly inspiring. Welcome, Fathers. I would also like to invite respected teachers and my dear brothers and sisters. Once again, I welcome you all. Thank you and I hope everyone enjoys the rest of the program. I welcome Reverend Father Brito, our principal, to honor our precious chief guest. I would like to call Tamil Club students to begin their activities. உவேசா தமிழ் இலக்கிய மன்ற சார்பாக அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பிரியங்கா. நான் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நமக்கு வாழ்வழித்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா நடைபெற இருக்கிறது. இந்த நல்வாய்ப்பை அளித்த நமது பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதிரியான விழாக்கள் மூலம் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். ஏற்றத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு ஒரே இனத்தால் ஒரே மொழியால் தொடர்ந்து ஆளப்பட்டு வந்த நாடு நம் தமிழ்நாடு என்பதை அறிவோம். மாணவர்களின் திறமைகளையும் தமிழ் மொழி திறனையும் முயற்சிகளையும் வெளிக்கொண்டு வர நம் தமிழ் மன்றம் ஒரு அடித்தளமாக இருக்கும். இணையதளத்தில் முதல் அடி எடுத்து வைத்த மொழி நம் தமிழ் மொழி என்பதை நாம் பெருமைப்பட வேண்டும். இத்தகைய தமிழ் வளர்ச்சிக்கு எம் பள்ளி உவேசா தமிழ் மன்ற சார்பில் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். நன்றி. தமிழ் இனத்தினில் பல பாரம்பரியங்கள் குவிந்துள்ளன என்றுதான் கூற வேண்டும். இயல்பாக தோன்றி இயற்கையோடு இணைந்து உணர்ச்சிகளின் உறைவிடமாய் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துபவை நாட்டுப்புற கலைகள். அவற்றுள் ஒன்று கரகாட்டம், மற்றொன்று சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் பழங்காலத்தில் தமிழர்களின் போர்க்கலையாகவும் திகழ்ந்தது. அவற்றை சில கலை நிகழ்ச்சிகளின் மூலம் இங்கு காணலாம்.
பாதுகாக்காமல் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை காக்க முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தின் தனித்தன்மையை வெளிக்காட்ட முடியும். நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பது மாணவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சி காலத்தில் அலைபேசி அனைவரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு பெறுகிறது. அதில் மாணவர்களின் நிலை என்ன என்பதை இந்நாடகம் மூலம் அறியலாம் வாங்க. நவீன வளர்ச்சி காலத்தில் மாணவர்களாகிய நமக்கு கல்வி கற்க பல தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக கணினி, இணையம், மொபைல் போன், இன்டர்நெட் இவற்றை சரியான நேரங்களிலும் இடங்களிலும் பயன்படுத்தும் போது அது நமக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த தொழில்நுட்ப வசதிகளை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? உங்களின் வாழ்நாளில் இது போன்று சிந்தித்தது உண்டா? வாருங்கள் இந்நாடகத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். அம்மா, காஃபிமா. இதோ ரெடி பண்றேம்மா. பள்ளியில் இன்றைய நாள் எப்படி போச்சு? நல்லாதாம்மா போச்சு. நல்லா படிக்கிறியா? வகுப்புல நல்லா கவனிக்கிறியா? அதெல்லாம் நல்லாதாம்மா கவனிக்கிறேன். ஆனா போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல, வர வர மார்க் எல்லாம் கம்மியாகிட்டே வருது, அதுதான் கேட்கிறேன். போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, சிலபஸ் வேற மாத்திட்டாங்க, அதான் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தா பயிற்சி நிலை ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமாமா? அதெல்லாம் வேண்டாமா, சனி ஞாயிறுல படிச்சுக்கலாம். காஃபி எங்கம்மா? நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி ரெடி பண்றேன். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, எல்லார்கிட்டயும் கீழ்ப்படிதான் நடக்கணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், சரியா? எத்தனை தடவைமா இதையே சொல்லுவீங்க? கணவரே இதையே சொல்ற மாதிரி இருக்கு. சரி விடுங்கம்மா. வர்ஷிகா, உன் போன் எங்க? இதோ இங்கதாம்மா இருக்கு. போன்ல எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணல, நல்ல பொண்ணாதான் இருக்கா. ஏன் வர்ஷிகா போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க? போனை எப்படி யூஸ் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சரியாதான் இருக்கா. பள்ளியில் நான் விடும்போது போனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்றா. அவளோட சிம் கார்டை என்னோட ஃபேமிலி ஆப்ல நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியாதான் போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம பொண்ணு எப்படி போயிட்டு இருக்கான்னு நம்மளும் கவனிக்கணும். சரி வாங்க, அவளும் காஃபி கேட்டா, நீங்களும் குடிங்க. ஏய் சரிண்ணா, இங்க வா. வர்ஷிகா, கிளாஸுக்கு போக வேணாமா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், நீ ஃபர்ஸ்ட் இங்க வா. நீ ஸ்கூலுக்கு வந்ததும் புது சிம் போட்டுக்கிற, வீட்டுக்கு போனதும் பழைய சிம் போடுறீங்க. எங்க இருந்தா இந்த ஐடியாலாம் வருது? எங்க அப்பா என்னமோ பெரிய டிஜிட்டல் புலி நினைச்சுட்டு என் சிம்மை ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரு? புலிக்கு புலி இல்ல. அதான் இங்க வந்த உடனே ஒரு புது சிம் போட்டிருக்கேன். எப்படி? நீ போன்ல வேற சைட்டுக்கு போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. அப்பாவால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படியோ உங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம் போல இருக்கேன். அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க லீடர் ஆயிட்டு. சரி சரி, போர் அடிக்குது, வா கிளாஸுக்கு போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் பசங்களா. என்ன கேர்ள்ஸ், எக்ஸாம் பேப்பர்லாம் பார்க்குறீங்களா? ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படியே போனால் பப்ளிக் எக்ஸாமில் போட்டு விட்டுருவீங்க. சரி வர்ஷிகா, நீ மட்டும் இரு, மற்றவங்கலாம் போங்க. என்ன வர்ஷிகா, என்னாச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்போ டாப் 10ல கூட வரல, என்னாச்சு? இல்லை மிஸ், எக்ஸாம் டைம்ல ஃபீவர் வந்துச்சு, அதனால தான் மிஸ் படிக்க முடியல. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரிஞ்சுதா? சரிங்க மிஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா, இப்போ டாப் 10ல கூட வரல, என்னாச்சு இவளுக்கு? வேற வழியில போறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் மேல ஒரு கண்ணு வைக்கணும். கிளாஸ் நேரத்துல மரத்தடியில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன்ல என்ன பாக்குற? மிஸ் ஒண்ணும் இல்லை மிஸ். அதானே பார்த்தேன், இது மாதிரி வேலை பாக்குறியா? என்னடா இது, ஒழுக்கமும் சரி இல்லைன்னு பார்த்தேன். இல்லை மிஸ், ஒண்ணும் இல்லை மிஸ். போனை கொடுங்க மிஸ். இந்த போனை நான் உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீ கிளாஸ் போ. மிஸ் சாரி மிஸ், போனை கொடுங்க மிஸ். இது என்ன ஸ்கூல்ல ரீக்ரியேஷன் கிளப்பா? ரீக்ரியேஷன் கிளப்னா தமிழ்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? மனமகிழ் மன்றம். இந்த ஸ்கூலுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துட்டியே. கோ டு தி கிளாஸ் ரூம். மிஸ் மிஸ் சாரி மிஸ், போனை கொடுங்க மிஸ். நான் இந்த போனை உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீ கிளாஸ் போ. ஹலோ, யார் பேசுறது? நான் வர்ஷிகாவோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சாரி மிஸ், உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியோ டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்க பொண்ணோட நம்பர். அப்படியா? அவளுக்கு வேற நம்பர் எதுவும் இல்லையே. இது உங்க பொண்ணோட நம்பர். நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, நான் சொல்றேன். என்ன மிஸ், ஏதாவது பிரச்சனையா? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். என்ன வர்ஷிகா நடக்குது? பள்ளியில படிக்கிற நேரத்துல போன் பார்த்துட்டு இருந்தியா? இல்லம்மா.
அதுல வேற நம்பர் எப்படி வந்தது? அம்மா அது வேற பொண்ணோட சிம்மா. அவ சிம் மட்டும் வச்சுட்டு போன் வச்சிடாம இருந்தாளா, அவ போன் ஏதோ ப்ராப்ளமா, அதான் என் போனை செக் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னா நம்ப மாட்டீங்களாமா? சரி சரி, டீச்சர் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்னன்னு கேட்கிறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு, நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கட்டா? அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் மாதிரி இல்ல, மாத்திரை தர, லீவ் ஒன்றும் போட வேணாம். மிஸ், நீங்க வர சொல்லிருந்தீங்கல்ல? இது உங்க பொண்ணோட போன், ஸ்கூலுக்கு போன் கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல மிஸ், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க, புரியாததெல்லாம் உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னாலே. நம்ம ஸ்கூல்ல தான் கூகுள் வசதி இருக்கே. அதுவும் இல்லாம அவளோட சிம் எங்க ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்ணிட்டானே இருக்கோம். ஸ்டூடெண்ட் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறதுல தான் ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு ரேங்க் கார்டுல பாத்தீங்களா, மார்க் குறைஞ்சிட்டே வருது. போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொன்னா. எங்க கிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. போர்ஷன்ஸ் கஷ்டமா இருந்தாலும் டீச்சர்ஸோட எஃபெக்டால வருஷம் இந்த ஸ்கூல் சென்டம் வாங்குது. அப்புறம் ஏன் பொண்ணு மட்டும் ஏன் இப்படி? வச்சிகா, யாரோட போன் அது? சரி, அந்த போன்ல இருந்த சிம் யாரோடது? மிஸ் வந்து சரினாவோடது மிஸ். சரினாவோடதா? சரி, சரினாவை கூப்பிட்டு வா, அப்படியே உங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா? மிஸ் இல்ல மிஸ், அது என்னோடதுதான் மிஸ். பொய் சொன்னேன். இங்க பாரு வர்ஷிகா, இந்த ஸ்கூல்ல படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்றது சகஜமானது, ஆனா அதை மறைக்கிறதுக்கு மேல மேல பொய் சொல்ல வேண்டி இருக்கு பாத்தியா, அது உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். சாரி மிஸ். சாரி மிஸ், என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரின்சிபல் கிட்ட ஸ்டூடெண்டோட தவறை எல்லாம் முன்னாடியே வெளிப்படுத்தினா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும், திருந்துவதற்கும் வாய்ப்பு இல்லாம போயிடும். நான் பிரின்சிபல் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன், அவளுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பும் வாங்கி தரேன். சாரி மிஸ், இனிமேட்டு நீங்களே பாராட்டுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் மிஸ். ஸ்டூடெண்டா இருக்கும்போது நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். டெம்டேஷன்னா என்ன தெரியுமா? மனம் இந்த வயசுல அலைப்பாயும், நீ அதை இப்பவே அடக்கி அதை பழகிக்கோ, இல்லைன்னா அது எதிர்காலத்தையே பாதிச்சிடும். சாரி மிஸ். சரி சரி, கிளாஸ் போ. தேங்க்யூ மிஸ். இன்றைய தலைமுறை மாணவர்களின் செயல்கள் வரும் தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு உதாரணம் என்பதை நாம் அறிவோம். அப்படி இருக்கும்போது தொழில்நுட்ப சாதனங்களை படிப்பின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவோம். மாணவர்களாகிய நாம் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்போம். நம்முடைய முன்னேற்றம் நம் கையில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து செயலாற்றுவோம். நன்றி. பூக்கள் என்று கூறினாலும் மலர்கள் என்று கூறினாலும் மனதிற்கு உற்சாகமாகத்தான் இருக்கும். பூக்களில் எத்தனை வகைகள் உள்ளன என்பது தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கபிலர் தான் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு மூலம் 99 வகை சங்க இலக்கிய பூக்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார். பூக்களின் பெயர்களை முதலில் கூறி பின்பு அவற்றை நடனம் மூலம் நமக்கு காட்சி தருவார்கள் நம் பள்ளி மாணவிகள். ஆகஸ்ட் மாதத்தில் பூக்கத் தொடங்கும் 99 வகையான தமிழ் பூக்களின் பெயர்கள்: காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோடு வேரி, தேமாம்பூ, மணிச்சிகை, உந்துள், கூவிலம், எர்லம்பூ, சுள்ளி, கூவிரம், வளவனம், வாகை, குடசம், எருவை, செருவிலை, கருவிலம், பயினி, வாணி, குரவம், பசும்பிடி, வகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூரல், சிறுபூளை, குறுநறுங்கண்ணி, குறுகிலை, மருதம், கோங்கம், போங்கம், பிளகம், பாதிரி, செருந்தி, அதிரல், சண்பகம், கரந்தை, குளவி, மாம்பூ, தில்லை, பாலை, முல்லை, கஞ்சங்குள்ளை, பிடவின், செங்கருங்காலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தழவம், தாமரை, நாளல், மவ்வல், கொகுடி, செம்மல், சிறுசங்குரலி, கோடல், கைதை, வளை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரவம், தனக்கம், ஈங்கை, இலவம், கொன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துழாய், தோன்றி, நந்தி,
பாரம், வீரம், குருகத்தி, ஆரம், காழ்வை, புன்னை, நரந்தம், நாகப்பூ, நள்ளிருநாரி, கருந்தம், வேங்கை, புழகு, சேடல். நன்றி, வணக்கம். பாராட்டிய வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் வாழும் மொழி எம் தாய்மொழியாம் அன்னை தமிழ்மொழி. அதன் சிறப்புகளை பற்றிய கவிதை ஒன்றை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி சேயா.
தமிழ் என்னும் மூன்று எழுத்தை, கவிதை என்னும் மூன்று எழுத்தின் வருணனை. அமிழ்தாய் இனிக்கும் தமிழ் மொழி, ஆதியில் தோன்றிய முத்து மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உவகையூட்டும் கவிதை மொழி, ஊனை உருக்கும் அமுத மொழி, எம் பாரதி கற்சித்த மொழி, ஏற்றம் மிகுந்த பிள்ளை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஒன்றே குலம் என்ன ஒலிக்கும் மொழி, ஓங்கி ஒலிக்கும் சமத்துவ மொழி, அவ்வை பாடிய இலக்கிய மொழி, அத்தே எனது தாய்மொழியாம் தமிழ் மொழி. வாழ்க தமிழ் மொழி. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகள். அவ்வகையில் உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. அம்மொழியை காக்க நல்ல உள்ளம் இறைவன் இல்லம் என்றும், நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இணங்க தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம் பள்ளியின் ஊவேசா தமிழ் இலக்கிய மன்ற சார்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் தமிழ் இலக்கிய மன்ற சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். It is with great pleasure that now I invite our esteemed chief guest, Reverend Father Rex, to kindly come on the stage and distribute the school zonal level prize winners. Good morning to all. We have witnessed incredible talent and sportsmanship from zonal level sports. I request Reverend Father Rex to honor the winners. It's time to announce the winners. Zonal level sports winner in Carom goes to Neelavan from 8C. The winners in chess goes to Sadhana SR from 5th C. The winners in badminton doubles goes to Dhanusri from 8th C. Darshini from 8th B. Obik Abraham from 12th B. Prasanna from 12th D. The winners in badminton single goes to Dhanusri from 8th C. The runners in badminton doubles goes to Ederla Pallavi from 12A. The runner in badminton single Ederla Pallavi from 12A. And Obik Abraham from 12th B. The runners in throw ball under 14, Valentine from 9th C, Tamil Union from 9th B, Stephen from 9th A, Kitty from 8th B, Mauli from 8th B, Prince Darin from 8th A, Sam Maximus from 8th A, Kevin Clarence from 8th C, Shankri from 8th D, Kritikesh from 8th D, Javed from 8th A, Yobi from 8th.
Chandan Selva from 10th C, Vivian from 10th D, Kishore from 10th D, Sri Vishnu from 10th D, Matthew William from 10th C, David Kumar from 10th D, Ashwath from 10th D, Sanju Simon from 10th C, Sachin Srivashan from 10th A, Div Stanley from 10th A, Devendra Shahil from 10th A, Nitish from 10th C. Once again, give big round of applause. A word of introduction about Father Rex. It was the right time and right person to give the certificates and medals because he is one of the good sportsmen. Okay, yeah, that's the reason it's the right person to give the certificates and medals. The father has come from Germany. Last year when I went to Germany, he only took care of me. He took around Germany, so many places, France, Austria, Wien, and so many places, Czech Republic. All those places he took me within 2 weeks. Okay. We need to learn a lot from him. He is the gold medalist in SRM University for his MBA. Now he is doing his pastoral ministry as well as his studies in Germany, and he is a good friend of me and Father Michael. So many years we are together. Even though we work in different places, he finds time to spend with us during his holidays. He has come for his holidays, and we are happy to have you with us, Father, and have a pleasant stay with us. Okay.